Hello guys, welcome to Mr. Engineers. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட இன்ட்ரடக்ஷனே தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கும். ஓகே, நான் நேற்றே சொல்லியிருந்தேன் மெக்கானிக்ஸ்னால் என்னங்கிறது. மெக்கானிக்ஸ்னால் பிஹேவியர் ஆஃப் பாடி. இதுதான் மெக்கானிக்ஸ். இப்போ இதில் solid body and fluid body. ஓகே, இப்போ நம்ம மெக்கானிக்ஸில் பிஹேவியர் ஆஃப் பாடி அது என்ன டைப் ஆஃப் பாடின்னு பார்த்தோம்னா சாலிட் பாடி, ஃப்ளூயிட் பாடின்னு ரெண்டு பாடி இருக்குது. நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் படிக்க போகிறது என்னது பார்த்திங்கன்னா சாலிட் பாடி. அண்ட் ஃப்ளூயிட் பாடிங்கிறத நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிப்போம். ஓகே, இப்போது சாலிட் பாடி பார்த்திங்கன்னா இதை டூ டைப் ஆஃப் பிரிக்கலாம். ஒன்று வந்து ரிஜிட் பாடி and another one is elastic body. ஓகே, நம்ம ரிஜிட் பாடியை இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் படிப்போம். அண்ட் எலாஸ்டிக் பாடியை பற்றி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் படிப்போம். ஃப்ளூயிட் பாடியை பற்றி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிப்போம். ஓகே, இதில் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னா மல்டிபிள் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் சிங்கிள் பாயிண்ட். இதுக்கு பேர் தான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். This is alpha and this is point A. Okay, the number of forces acting at a single point is called as concurrent force system. Okay, நம்ம ஆல்ரெடி தெரியும் parallelogram law பற்றி தெரிஞ்சிருக்கும். ஓகே, தெரியலனே பரவாயில்ல, பாருங்கள். It is a point A, இது ஒரு ஃபோர்ஸ் and இது ஒரு ஃபோர்ஸ். இது resultant force. This is alpha and this is a beta. ஓகே, இதில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா R is equal to root of P square plus Q square plus 2PQ into cos alpha. இதுதான் பேரலோகிராமோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட ஃபார்முலா. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலான்னு சொல்லலாம். ஓகே, இதுலேயே ஆங்கிள் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. ஆங்கிளை கண்டுபிடிக்க ஃபார்முலா tan alpha is equal to q sin tan beta. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. sin alpha divided by p plus q cos alpha. இதில் பீட்டா கண்டுபிடிக்க ஃபார்முலா இதுதான். tan beta is equal to q sin alpha divided by p plus q cos alpha. and நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 forces acting at a one point. அப்படி பார்த்தோம்னா 3 forces. this is a point A, this is a P and this is a Q, this is a R. okay, and angle alpha, beta and gamma. ஓகே, இதுக்கு பேர் லாம்ஸ் தியரம்னு சொல்லுவோம்.
ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிள் கேட், ஏஎஸ்சி இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து லாமிஸ் தியரத்துலேருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே போதும். ஓகே, இப்போ லாமிஸ் தியரம் இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்ரி ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆங்கிள் பிட்வீன் அதர் ஃபோர்ஸஸ். Every force is directly proportional to angle between other forces. Okay, இப்போ P ஃபோர்ஸ்க்கு பார்த்தோம்னா P divided by அதாவது angle between other forces, அதாவது சைன் ஆங்கிள். ஓகே, P டிவைட் பை Pக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது, அதாவது இந்த ஃபோர்ஸுக்கும் Q ஃபோர்ஸுக்கும் R ஃபோர்ஸுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் பார்த்தோம்னா காமா, சைன் காமா. அண்ட் Qக்கு வந்து பார்த்தோம்னா P அண்ட் R சைன் பீட்டா. அண்ட் அடுத்தது ரிசல்ட் ஆர்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆர்க்கு பார்த்தீங்கன்னா சைன் ஆல்ஃபா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஈஸியாக 2 to 3 மார்க்ஸ் வாங்கலாம். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இதில் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தா போதும். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லான்னு பார்த்தோம்னா நியூட்டன்ஸ் லா. நியூட்டன்ஸ் லாவில் ஃபஸ்ட் லா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நியூட்டன்ஸ் லான்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நியூட்டன் ஃபஸ்ட் லான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பொருள் ரெஸ்ட்லேயோ ஆர் மோஷன்லேயோ இருக்கும் பொழுது அது மேலே எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அதோட மூமெண்ட்லேயே தான் இருக்கும். அதாவது ரெஸ்ட்டில் இருந்தால் அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், மூமெண்ட்டில் இருந்தால் அது மூமெண்ட்லேயே தான் இருக்கும். திஸ் இஸ் ஃபஸ்ட் லா. அண்ட் செகண்ட் லான்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இந்த ஃபார்முலா செகண்ட் லாவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் தேர்ட் லா பார்த்தீங்கன்னா, எவ்ரி ரியாக்ஷன் ஷுட் பி அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதுதான் தேர்ட் லா. இதுக்கு இந்த 3 லாவையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த மாடு நம்ம போய் அதை டச் பண்ணுற வரைக்கும் அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். அது ஃபஸ்ட் லா. அண்ட் செகண்ட் லாங்கிறது, நம்ம போய் இப்போ அந்த மாட்டு மேலே கையை வைக்கிறோன்னா கையை வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த நம்ம வச்ச பகுதி கொஞ்சம் ஷேக் ஆகும். அதுக்கு பேர் தான் நியூட்டன் செகண்ட் லா. அண்ட் தேர்ட் லாங்கிறது, இப்போது நம்ம போய் அதை அடித்தோம்னாவோ அல்ல ஏதாவது பண்ணணும்னாவோ அது நம்மளை உதைக்கி வரும். இதுதான் எவ்ரி ரியாக்ஷன் ஷுட் பி அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதை நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். இதோட பெட்டராக இருந்தால் கூட நீங்கள் ஏதாவது யோசிச்சு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, அண்ட் ஓகே, வீடியோட லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போது முடிக்கும்போது நான் ஒரு கொஸ்டினோடு முடிக்கிறேன். ஓகே, a body is subjected to F force Newton, and another statement is a body is subjected to 50 Newton force. மறுபடியும் சொல்ல பார்த்துக்கோங்க. a body is subjected to F Newton force, and second statement is a body is subjected to 50 Newton force. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.